ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படி குந்தன் ஹேர் பேண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது அட்டாச்சர், உங்களுக்கு பேண்டுக்கு ஒர்க் பண்ணுற அட்டாச்சர். இது ரப்பர் பேண்ட். நான் எடுத்திருக்கிறது கொஞ்சம் சன்னமாக எடுத்திருக்கேன், ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால். இது எம்டிஎஃப் போர்டு. உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி எம்டிஎஃப் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இது ரூபி குந்தன், அந்த கலரில் ஒரு ரெட் கலரில் இருக்கும். இந்த குந்தன் ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். இது ஃபெவிக்ரில். இந்த ஃபேப்ரிக் க்ளூ வாங்கினா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் ட்ரை ஆக. இது க்ளூ பென். இது உங்களுக்கு குந்தன் சேர்த்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதையும் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் வீடியோவில். இது இப்படி தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் க்ளூ போட்டு. இந்த பேண்ட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே ஃபிக்ஸிங்காக டைட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி குந்தன் நான் வைக்கிறேன்னு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபெவிக்ரில் க்ளூ வச்சு தான் நான் குந்தன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதை ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நிறையா வரும். எல்லாமே ரெடியாக இருக்குது. அண்ட் அதேமாதிரி என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன் மறுபடியும் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ செகண்ட் லைன் நான் ஒட்டுறேன். செகண்ட் லைன் பாருங்கள். அதாவது நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா ஒரு முல்லை அரும்பு மாதிரி, அதாவது சொல்லுவாங்கள்ல முல்லைப்பூ மாதிரி, அப்படியே நெருக்கமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஹேர் பேண்ட் செய்கிறீங்க, இல்லை இதை ஹேர் பேண்ட்லேயும் செய்யலாம், இல்லை நீங்கள் சாரீ பின்னாவும் பண்ணலாம், இல்லை அதுவும் இல்லைன்னா நீங்கள் ப்ரூச் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஒன்று வச்சாலும் சூப்பராக இருக்கும். இது எம்டிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு 1 to 1.5 இன்ச்சில் வரும். நான் சரியாக மெஷர் பண்ணலை, ஸோ சாரி, அது எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு அது பார்க்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய இதழ்கள் வச்ச மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறப்போ நமக்கு நிறைய இதழ் வச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. அது லாஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம இது கடைசி லைன் கொடுக்க போகிறோம். இன்னொரு லைன் கொடுக்கணும். இன்னொரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி நம்ம கொடுக்கணும். இது கடைசி உங்களுக்கு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது தெரியும். ஏதாவது டிப்ஸ் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நடுவில் ஒரே ஒரு கோல்டன் பேர்ல் அந்த குந்தன் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ரவுண்ட் பேர்ல் குந்தன். இதுதான் இதோட அவுட்புட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பின்னாடி பேக் சைடு உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஒரு கோல்டு கலர் பெயிண்ட் மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்படியே இருக்கட்டும்னு நான் வச்சுருக்கேன். இது ஒரு கஸ்டமருக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.